ஓமம் வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஓமம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஓமவல்லி இலை இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஓம ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: ஓமம் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், தனியா 4 டீஸ்பூன், வரமிளகாய் 2, புளி கரைசல் 1 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, வெல்லம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். ஓம ரசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓமம் வந்து நீங்கள் வயிறு உப்புசமாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்படி ரசம் பண்ணி சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்குலாம் ஓம வாட்டர் கொடுப்போம் இல்லையா? ஜஸ்ட் இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஓமத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியும் வந்து குடிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஓம் பொடிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓமத்தை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை புழிஞ்சு எடுத்து தான் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வயிறு உப்புசமாகாது. ஏன்னா கடலை மாவில் பண்ணுவோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து வயிறு உப்புசமாகாது. ஸோ ஓமம் வந்து வயிறு உப்புசமாக இருக்காமல் ரொம்ப நல்லா க்ளீனாகும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஓமம் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஓம இலை இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து புளிக்கரைசலை சேர்த்துருவோம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது இந்த பக்கம் கொதிக்கட்டும். ரசம் அது மாதிரி ரொம்ப பெருசாக ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. மீடியமாக இருக்கணும் ஃப்ளேம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து பெருங்காயத்தூள் தான் போட போகிறேன். அதனால் இதில் சேர்க்குறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் இதில் ஒரே ஒரு ட்ராப் வந்து எண்ணெயை விட்டுட்டு கட்டி பெருங்காயத்தை வறுத்துக்கோங்க. நான் இதில் பெருங்காய பொடி சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். வரமிளகா வறுத்துக்க போகிறோம். நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். ஒரு 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். ஃபஸ்ட் இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். கலர் மாறாமல் வறுபடணும். இன்னும் ஓமம் சேர்க்கலை நாம. மிளகு வரமிளகா 2 சேர்க்குறோம். ஸோ அதோட காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து வறுக்கிறது வந்து ஒரு சின்ன நல்ல இந்த சைஸில் ஒரு லெமன் சைஸ்க்கு புளிக்கு தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும் நான் வறுக்கிற பொடி. கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் டபுள் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ ஓமம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இல்லையா? அது நல்லா ஒரு டீஸ்பூனுக்கு ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ ஓமம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நான் இதை விழுதாக தான் அரைக்க போகிறேன். பொடியாலாம் அரைச்சிக்க போகிறது இல்லைன்னா கரெக்டாக இருக்கும் நான் வச்சுக்கிற புளி தண்ணிக்கு. அதனால அப்படியே போட்டுற போகிறேன். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்ததை நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். ரசம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துருவோம். இது வந்து புளியோட எரிப்பெடுக்கும். டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். அப்படியே இந்த ரசம் வந்து நல்லா நுரைச்சி வரணும்.
அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தான் தாளிக்க போகிறோம். தாளித்து முடிக்கிறதுக்கும் இந்த பக்கம் ரசம் ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துலாம். அவ்வளோதான். இப்போ ரசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். மேலாக கொத்தமல்லி போட்டோன்னா நம்மளுடைய ஓம ரசம் ரெடி. நான் ஓமம் சேர்த்த தெரியுமா, அதில் வந்து நீங்கள் ஓமவல்லி இலையை வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். மிச்சதெல்லாம் அதே இன்க்ரீடியண்ட்டு தான். இப்போ நம்ம ரசத்தை வந்து பிளேட்டிங் பண்ணிவிடுவோம். ஓம ரசம் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் புளி தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுக்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கணும். வரமிளகா, மிளகு, சீரகம், தனியா, துவரம்பருப்பு, ஓமம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும் விழுதா. அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி நல்லா கொதிச்சிருக்குமா, அதில் வந்து கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதில் போட்டுக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஓம ரசம் ரெடி. நம்மளுடைய ஓம ரசம் ரெடி. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஓட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா ஒரு காரக்கறியோ இல்லைனா வந்து தேங்காய் போட்ட கறி இல்லை கூட்டு எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஓம ரசம் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.